அத்தியாயம் 3. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருதல். நான் இயேசப்பாவின் வருகையை பார்த்தேன். அவருடைய குரல் எக்காளதொனி போலவும் பிரதான தூதனுடைய சத்தம் போலவும் இருந்தது. பூமி அதிர்ந்தது. ஆகாயத்தில் இயேசப்பாவை சந்திக்க மரித்த பரிசுத்தவான்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தனர். பல மணி நேரம் நான்கொம்புகளின் சத்தத்தை கேட்பது போலிருந்தது. பூமியின் சமுத்திரமும் தங்களில் இருந்த மரித்தோரை ஒப்புவித்தன. மேகங்களுக்கு மேலாய் அக்கினிமயமான அங்கி அணிந்தவராய் ஆண்டவராகிய இயேசு இந்த மகிமையான காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். எக்காளதொனியை மறுபடியும் கேட்டேன். நான் பார்த்து கொண்டிருந்த போது பூமியில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்களை சந்திக்க ஏறிச் சென்றனர். அநேக ஒளிப்பிழம்புகள் ஓரிடத்தில் சேர்ந்து குவிவது போன்று கோடிக்கணக்கானவர்கள் வானத்தில் ஒரு இடத்தில் சேருவதைக் கண்டேன். அங்கே தேவதூதர்கள் அவர்களுக்கு மிக தூய்மையான வெள்ளையங்கியை கொடுத்தனர். அங்கு பெரிய களிகூறுதல் காணப்பட்டது. தேவதூதர்களுக்கு கண்காணிக்கும் பணி கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் எல்லா இடமும் நிறைந்திருந்தனர். மேலும் உயிர்த்தெழுந்தவர்களுக்கு அவர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தினர். மீட்கப்பட்டவர்களுக்கு புதிய சரீரம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆகாயத்தை கடக்கும்போதே மறுரூபமாயினர். வானங்களில் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தது. தேவதூதர்கள் ராஜாதிராஜனுக்கு மகிமையென பாடினர். வானங்களுக்கு மேலே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தைக் கண்டேன். அது இயேசப்பாவின் சரீரம். அந்தரீரம் ஒரு படுக்கையின் மேல் படுத்திருப்பது போல் காணப்பட்டது. அதிலிருந்து பூமியில் மேல் இரத்தம் கொட்டியது. அது நம் இயேசப்பாவின் கொல்லப்பட்ட சரீரம் எனறிந்தேன். அச்சரீரம் தளர்ந்து வளர்ந்து பெரிதாகி வானங்களை நிரப்பியது. மீட்கப்பட்ட கோடிக்கணக்கானோர் அதன் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாயிருந்தனர். படிகளின் மூலம் கால்கள் தொடங்கி கைகள், வயிறு, இருதயம், தலை என்ற எல்லா பகுதிகளிலும் ஏறி கோடிக்கணக்கானோர் அச்சரீரத்தை நிரப்புவதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். அது நிறைந்தபோது பூமியின் எல்லா தேசங்கள், கோத்திரங்கள், பாஷைகளிலிருந்து வந்த புருஷர் ஸ்திரீகளால் நிறைந்திருக்க கண்டேன். வல்லமையான ஒரே குரலில் அவர்களாண்டவரை துதிக்க கண்டேன். கோடிக்கணக்கானோர் ஒரு சிங்காசனத்தின் முன் உட்கார்ந்திருந்தனர். நியாயத்தீர்ப்பு எழுதியிருந்த புத்தகங்களை தேவதூதர்கள் கொண்டு வந்தனர். அது வாசிக்கப்பட்டது. கிருபாசனம் அங்கு இருந்தது. அநேகருக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டது. நான் பார்த்து கொண்டிருந்த போது பூமியின் முகத்தை அந்தகாரம் மூடியது. பிசாசின் அதிகாரம் எல்லா இடமும் பரவியது. எண்ணிலடங்காத பொல்லாதாவிகள் சிறையிருப்பிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன. அவை பூமிக்குள் நிரம்பி வழிந்தன. இயேசப்பா கூறினார், பூமியின் குடிகளுக்கு ஐயோ, சாத்தான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வந்துவிட்டான் என்றதை கேட்டேன். கோபமடைந்த மிருகம் ஒன்று தன் விஷத்தை பூமியின் மேல் முழுவதும் ஊற்றிவிட கண்டேன். பாதாளம் தன் சினத்தால் அதிர்ந்தது. ஆழம் அறிய முடியாத படுகுழியிலிருந்து பொல்லாத ஜந்துக்கள் ஏராளமாய் பறந்து வந்து மொய்த்ததில் பூமியை கருப்பாக காட்சியளித்தது. புருஷரும் ஸ்திரீகளும் அலறிக்கொண்டு குன்றுகளுக்கும் குகைகளுக்கும் மலைகளுக்கும் ஓடிப்போனார்கள். பூமியில் யுத்தங்களும் பஞ்சங்களும் சாவும் நேரிட்டது. கடைசியில் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வானங்களில் கண்டேன். பூமி அதிர்ந்தது. சூரியன் இரத்தம் போல சிவப்பாயிற்று. ஒரு தேவதூதன், பூமியை கேள், ராஜா வருகிறார் என்றான். அப்பொழுது வானத்தில் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமானவர் காணப்பட்டார். எல்லா காலத்திலும் உள்ள சகல பரிசுத்தவான்களும் தூய வெண்ணங்கி தரித்தவர்களாய் அவருடன் இருந்தார்கள். கண்கள் எல்லாம் அவரை காணும். முழங்கால்கள் எல்லாம் இயேசப்பாவுக்கு முன் முடங்கும் என்பதை நினைவு கூர்ந்தேன். பின்பு தேவதூதர்கள் தங்கள் அரிவாள்களை நீட்டி முற்றிய கதிர்களை அறுத்தார்கள். இதுதான் உலகத்தின் முடிவு. இயேசப்பா கூறினார், மனந்திரும் பிரட்சிக்கப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிருக்கிறது. என் சித்தமும் என் வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும். சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். சீக்கிரமாய் வரப்போகிறவரான கிறிஸ்துவின் ஒளியில் பிள்ளைகளை நடத்த வேண்டும். நிச்சயமாய் ராஜாதிராஜா இயேசு மகாராஜா இதோ மிக 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 சீக்கிரம் வரப்போறாங்க. ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். இயேசப்பாவை பற்றி பிரியமான நபருக்கு கூறுங்கள். இந்த நல்ல செய்தியை பிரியமானவர்களுக்கு தெரிவிக்கலாமே. இதுவும் நீங்கள் இயேசப்பாவுக்கு செய்யும் ஊழியமே. உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. பிரியமானவரே, தயவு செய்து ஷேர் மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசப்பாவுக்காக பரலோகத்தில் அவர்களும் வருவதற்காக நீங்கள் மற்றவருக்கு இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளலாமே. நன்றி. அடுத்த பகுதி பார்க்கவும்.